our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் வெளிப்படுத்துதல் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். ஆம் பிரியமானவர்களே, இன்று ஆண்டவர் உங்கள் வாழ்விலும் எல்லாவற்றையும் புதிதாக்குவார். என் வாழ்க்கையில் எல்லாமே தோல்விதான். நான் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று. எல்லாமே தவறாக நடக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு மீண்டும் புதியதாக தரப்போகிறார். கவலைப்படாதிருங்கள். இயேசு நம் வாழ்க்கைக்குள் வரும்போது அவர் வாழ்வை உயிர்ப்பிப்பார். பழையவைகள் ஒழிந்து போகும், எல்லாம் புதிதாகும். கானாவூர் திருமணத்தில் எதிர்பாராமல் திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி தம்முடைய முதலாவது அற்புதத்தை செய்தார். இது திருமண வீட்டார் சங்கடப்பட்டு விடாமல் காப்பாற்றியதுடன், எங்கு குறைவும் வருத்தமும் காணப்படுகிறதோ அங்கு இயேசு புத்துயிரையும் மதுரத்தையும் அளிக்கிறார் என்ற ஆழமான சத்தியத்தையும் வெளிப்படுத்தியது. தேவைகளின் மத்தியில் இருக்கும்போது இயேசுவை நோக்கி பார்த்தால் புதிய வழிகள் உண்டாகும். கானாவூரில் கிடைத்த புதிய திராட்சரசம் முந்தைய ரசத்தை விட மதுரமாக இருந்தது போல, இயேசு நம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் புதிதாக்கி தம்முடைய மதுரத்தினால் நிறைத்து மறுரூபமாக்குவார். கிறிஸ்துவுக்குள் நாம் புது சிருஷ்டியாகிறோம் என்றும் அவருடைய மறுரூபமாக்குதலின் வல்லமையின் சாட்சிகளாக மாறுவோம் என்றும் வேதம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. எல்லாவற்றையும் புதிதாக்குகிறவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். சகலமும் அவருடைய ஆளுகைக்குள்ளாய் இருக்கிறது. ஆகவே அவர் நிச்சயமாகவே உங்களுடைய கடந்த கால பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நீக்கிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் புதிதாக்குவார். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்தால்தான் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். புதிய அற்புதத்தை செய்தால்தான் ஜனங்களுடைய உள்ளமெல்லாம் உங்கள் பக்கமாய் திரும்பும். ஆகவே நீங்கள் முந்தினவைகளை நினைக்காமல் அவைகளை மறந்துவிட்டு கர்த்தரிடத்தில் புதிய நன்மையை எதிர்பாருங்கள். அவர் வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குகிறவர். முடியாது என்று மனிதர்கள் நினைக்கும் சூழ்நிலையில் புதிய அற்புதத்தை செய்கிறவர். ஒரு வண்ணத்து பூச்சி முதலில் ஒரு புழுவாகத்தான் இருக்கிறது. இலைகளை மேய்ந்து குறுகிய இடத்தில் முடங்கி கிடக்கிறது. பின்பு அது கூட்டு புழுவாய் மாறி தொங்குகிறது. ஒரு நாள் அந்த கூட்டுப்புழு தனக்குள் ஒரு அருமையான மாறுதல் ஏற்பட்டிருக்கிறதை காண்கிறது. ஒரு புது அனுபவம், ஒரு புது கிருபை அதற்கு கிடைக்கிறது. ஆம், அது புழு போல வளைந்து நெளிந்து திரிந்த நாள் மாறி வண்ணத்து பூச்சியாய் சிறகடித்து பறக்கிறது. இலைகளை தின்ற நாள் மாறி பூக்களில் உள்ள தேனை உறிஞ்சி குடிக்கிறது. முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்தன, பழையவைகள் எல்லாம் புதிதாயின. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கும் அப்படியே செய்வார். நாம் கிறிஸ்துவுக்குள் வாழும்போது நாம் செய்த பழைய பாவங்கள், பழைய வாழ்க்கை எல்லாவற்றையும் மறையச் செய்து நம்மை ஒரு புதிய சிருஷ்டியாக மாற்றுவார். ஆகவே கடந்து போன பழைய வாழ்க்கையையும் பாவங்களையும் குறித்து யோசிக்காமல், ஆண்டவர் எனக்காக ஒரு புதிய வாழ்க்கையை வைத்திருக்கிறார் என்பதை விசுவாசித்து அதை நோக்கி முன்னேறுங்கள். எதை குறித்தும் கலங்காதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின.
இதே வசனத்தை வேறு ஒரு மொழிபெயர்ப்பு இவ்விதமாய் சொல்லுகிறது: ஒருவன் கிறிஸ்துவோடு இணைக்கப்படும் போது அவன் ஒரு புதிய படைப்பாகிவிட்டான். பழைய வாழ்க்கை முடிந்துவிட்டது, புதிய வாழ்க்கை தொடங்கிவிட்டது. ஒரு நாள் கழிந்து புதிய நாள் ஆரம்பிக்கும் போது உங்களை நீங்களே சீர்தூக்கி பார்த்து தவறானவற்றை களைந்துவிட்டு தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள் புது தீர்மானங்களை எடுத்து வல்லமையோடு முன்னேறி செல்ல வேண்டும். சவுல் என்ற வாலிபன் கிறிஸ்தவர்களை நிர்மூலமாக்குவதே தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்று தன் பக்தி வைராக்கியத்தை தவறான வழியிலே பயன்படுத்தி கொண்டிருந்தார். ஆனால் ஒரு நாள் தேவனுடைய அன்பு அவரை சந்தித்த போது அவரிலே எவ்வளவு பெரிய மாறுதல்கள்! அந்த கொடிய சவுல் முற்றிலும் மாறி பவுல் அப்போஸ்தலரானார். கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படி தன் சொந்த கையினாலே நிருபங்களை வாங்கினவர் கிறிஸ்தவர்களையும் தேவ சபைகளையும் உற்சாகப்படுத்தும்படி 14 நிருபங்களை எழுதினார். கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்பது சரித்திரத்திலே மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலும் வெளிப்பட வேண்டும். சங்கீதம் 55:22 படி, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஆகையால் தைரியமாயிருங்கள். தேவன் உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கும் புதிய வாழ்க்கையை பற்றி கொள்வதற்கு ஆயத்தமாகுங்கள். அவர் உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தருவார். வாழ்க்கையில் வெற்றியை காண்பிப்பார். தேவன் உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தரும்போது அவர் நிச்சயமாக ஒவ்வொரு அடியிலும் உங்களை வழிநடத்துவார். தேவனுடைய வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவின் மூலம் நீங்கள் மலைகளை தாண்டலாம். ஆகவே உற்சாகமாயிருங்கள். நீங்கள் தேவனுடைய புதிய படைப்பு. இவை யாவும் உங்களை உயரே பறக்கச் செய்து வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழச் செய்யும். இயேசுவை நம் இருதயத்திற்குள்ளும் வீட்டுக்குள்ளும் அழைக்கும் போது அவருடைய ஆசீர்வாதங்களையும் அவருடனான ஐக்கியத்தை புதுப்பிப்பதில் கிடைக்கும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள நம்மை திறந்து கொடுக்கிறோம். நமக்கு புதிய சந்தோஷத்தையும் அவருடன் ஆழமான உறவையும் புதிதான ஆரம்பங்களையும் அளிக்கும்படி விசுவாசத்துடன் ஜெபத்தில் கேட்போம். நம் வாழ்க்கையை அவரது பிரசன்னம் செழிப்பாக்கும். நம் குடும்பத்தை அவருடைய ஆசீர்வாதமும் நம் வீட்டினை அவருடைய தயவும் நிரப்பும். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, புதிய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளவும் உம்மோடு ஆழமான ஐக்கியம் கொள்ளவும் விரும்பி இன்றைக்கு உம்மை என் இருதயத்திற்குள் வரும்படி அழைக்கிறேன். என் வாழ்க்கையை உம்முடைய ஆசீர்வாதங்களாலும் மதுரத்தினாலும் நிரப்பும். என்னை மறுரூபமாக்கும். எல்லாவற்றையும் புதிதாக்கும். என் வாழ்க்கை முழுவதையும் உம்முடைய பிரசன்னத்தால் செழிப்பாக்கும். உத்தமமும் உண்மையுமான உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.